உகாதி அல்லது யுகாதி தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டு தினத்தை கொண்டாடப்படும் பண்டிகை ஆகும். மகாராஷ்டிர மக்கள் இந்த நாளை குடிபாவா எனவும், சிந்தி மக்கள் சேதி சந்த் எனவும் பரவலாக கொண்டாடப்படுகின்றன. உகாதி ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்து சூரிய சந்திர நாட்காட்டியின்படி உகாதி சைத்திரை அதாவது சித்திரை மாதத்தின் முதல் நாளாக கருதப்படுகிறது. தமிழின்படி பங்குனி சித்திரை மாத வளர்ப்பிறை பிரதமை அன்று ரேவதி அஸ்வினி நட்சத்திரத்துடன் கூடும் நாளாகும். சித்திரை மாதத்தின் முதல் நாள்தான் பிரம்மன் உலகத்தை படைத்ததாக பிரம்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த நாளில் புது முயற்சிகளை மேற்கொள்வது நல்ல நாளாக கருதப்படுகிறது. மேலும் சித்திரை மாதத்தின் முதல் நாள் வசந்த காலத்தின் பிறப்பை குறிப்பதால் இந்த நாள் மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது. உகாதி அன்று மக்கள் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியல் செய்து புத்தாடைகள் அணிந்து கொள்வார்கள். வீட்டில் வண்ண கோலங்கள் இடுவார்கள். மாவிலை தோரணங்களால் வீட்டை அலங்கரிப்பார்கள். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பரிசு பொருட்களை கொடுத்து வாங்கியும் மகிழ்வார்கள். இந்த நாளில் தனித்துவமான உகாதி பச்சடி செய்து விருந்தில் பரிமாறுவார்கள். மேலும் அன்றைய தினம் கோயிலுக்கு சென்று வழிபடுவார்கள். உகாதி அன்று பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், தெலுங்கு சாகித்ய நிகழ்ச்சிகள் மற்றும் விருது வழங்குதல் ஆகியவை உகாதி நாளன்று நடைபெறும். உகாதி பச்சடி உகாதி அன்று அறுசுவை கூடிய பதார்த்தமான உகாதி பச்சடி செய்யப்படுகிறது. உகாதி அன்று செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான பதார்த்தமாகும். இந்த உகாதி பச்சடி வேப்பம்பூ, மாங்காய், புளி, வெல்லம் மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து செய்யப்படுகிறது. இதனால் இப்பச்சடியில் இனிப்பு, காரம், கசப்பு, உவர்ப்பு போன்ற சுவைகள் கலந்துள்ளது. இது வருகிற புத்தாண்டு அனைத்தும் மகிழ்ச்சி, துக்கம் முதலிய அனைத்தையும் உடைய ஒன்றாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. இந்த பதார்த்தத்தை கன்னட மொழியில் பேவுபெல்லா என அழைப்பார்கள்.